தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகள், குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள் பார் லைசன்ஸை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து பெற்றுக்கொண்டது தொடர்பான ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு தேர்தல் காலத்திலும் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் மிக சூடான ஒரு செய்தியாக இருக்கின்ற ஒரு செய்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் ஊடாக ஒரு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான். தமிழ் தேசியத்தை காப்பாற்ற போகிறோம் என்கின்ற கோஷத்தோடு களமிறங்கி தமிழ் மக்களினுடைய ஒட்டுமொத்த ஆதரவும் குறிப்பிட்ட இந்த கட்சிகளுக்கும் குறிப்பிட்ட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தான் இருக்கிறது என மார்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகளினுடைய பெயர்கள் இந்த விவகாரத்தில் முழுமையாக உள்ளீர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மதுபான சாலைக்கான அனுமதிகளை பெற்றுக்கொள்வது என்பது தவறா என்பது தொடர்பாகவும், புதிதாக நாட்டில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க என்பவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாகவும், குறிப்பாக இன்றைய தினம் தன்னுடைய முதலாவது அமைச்சரவையை கூட்டக்கூடிய அனுரகுமார திசாநாயக்கவினுடைய அமைச்சரவை என்ன விதமான முடிவுகளை மேற்கொள்ள போகிறது என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம். சுகீந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதுவரையில் சுகீந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அமைச்சரவை முதல் தடவையாக இன்றைய தினம் கூடுகின்றது. இந்த அமைச்சரவை 3 பேரை மட்டுமே கொண்ட ஒரு அமைச்சரவையாக இருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற விஜித ஹேரத் ஆகிய 3 பேரை மட்டும் உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவையாக இது காணப்படுகின்றது. உலகத்தினுடைய மிக சிறிய அமைச்சரவை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினுடைய தலைமையில் இன்று கூடக்கூடிய இந்த அமைச்சரவை விளிக்கப்படுகின்றது. இதைவிடவும் குறைந்த நபர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவை வேறு எந்த நாட்டிலாவது அமைந்திருக்கிறதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது அது தொடர்பான விவரங்கள் எதுவும் இல்லை. நாங்கள் உறுதிப்படுத்த முடியும், உலகத்தினுடைய மிகச்சிறிய அமைச்சரவையாக அனுரகுமார திசாநாயக்கவினுடைய இந்த அமைச்சரவை இன்றைய தினம் கூடுகின்றது. இந்த அமைச்சரவை சந்திப்பிற்கு பிறகு நாளைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இருந்து இன்றைய தினம் அமைச்சரவையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகள் தொடர்பாக பொதுமக்களுக்கும் ஊடகங்களுக்கும் அறிய தரப்படும் என அரசாங்க தரப்பில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க பொறுப்படுத்த பின்னர் பல்வேறு வகையான அதிரடியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்றார். அமைச்சர்களுக்கு அல்லது அமைச்சினுடைய செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அரச வாகனங்களை ஒரு பொது இடத்தில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக அல்லது காலி முகத்திடத்தில் கொண்டு நிறுத்துமாறு ஒரு அறிவித்தல் விடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த வாகனங்கள் அனைத்தும் உடனடியாக ஒரே இடத்தில் குவிக்கப்பட்டிருந்தன. இந்த வாகனங்கள் குவிப்பு தொடர்பாக பல்வேறுபட்ட வதந்திகள் அல்லது உண்மைக்கு புறம்பான செய்திகள் பலவும் வெளிவந்திருந்தன. ஜனாதிபதியினுடைய அதிரடி அறிவிப்பு காரணமாக அமைச்சர்கள் அல்லது அமைச்சினுடைய செயலாளர்கள், அமைச்சினுடைய அதிகாரிகள் வாகனங்களை கொண்டு வந்து ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு ஓடி ஒழிக்கின்றார்கள் போன்றதெல்லாம் செய்திகள் பரப்பப்பட்டிருந்தன. அப்படி அல்ல. ஒரு புதிதாக ஒரு ஜனாதிபதி மாறுகின்ற பொழுது அல்லது ஒரு அரசாங்கம் மாறுகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த அமைச்சுக்களின் கீழ் இருக்கக்கூடிய வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக அல்லது ஜனாதிபதியாலோ அல்லது சமகால அரசாங்கத்தினாலோ அறிவிக்கப்படக்கூடிய ஒரு பொது இடத்தில் நிறுத்தப்படுவது என்பது வழக்கமான ஒரு நடவடிக்கை தான் என ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் சொல்கிறார்கள். இதனை தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள் கையிருப்பு தொடர்பாக விரிவான பரிசீலனை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டினுடைய இறுதி வரைக்கும் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக ஜனாதிபதிக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டிற்கு தேவையான எரிபொருள் கையிருப்பை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஆராய வேண்டும் என்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மதுபான
சாலைகளுக்கான புதிய அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு வருவதாக ஒரு சில செய்திகள் இப்பொழுது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் மொத்தமாக ஏறக்குறைய 300 அளவிலான மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அது 175 தான் என்பது போலவும் உறுதிப்படுத்தப்படாத எண்ணிக்கைகளிலான செய்திகள் வெளிவருகின்றன. இப்படி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் அரசியல் லாபங்களுக்காக வழங்கப்பட்டிருந்தால் அவை ரத்து செய்யப்படுவது தொடர்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதி சார்ந்த அமைச்சர்களால் அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியால் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. வடக்கில் இது ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருந்தது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்த காலப்பகுதியில். இப்பொழுதும் இந்த பேசு பொருள் என்பது அணையாத ஒரு பரபரப்பான செய்தியாகவே இப்பொழுதும் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று வந்திருக்கக்கூடிய செய்தியின் அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் வடமாகாண சபையினுடைய முன்னாள் முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் ஊடாக கிளிநொச்சியில் இயங்கக்கூடிய ஒரு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக இன்று வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையில் செய்தி ஒன்று பிரசுரமாகி இருந்தது. இந்த செய்தி தொடர்பாக சி.வி. விக்னேஸ்வரனுடைய பதிலும் நேரடியாக பெற்றுக்கொள்ளப்படாமல் அவர் சார்ந்தவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்னவென்றால், சி.வி. விக்னேஸ்வரன் என்கின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தாய் தந்தையை இழந்த ஒரு குடும்பத்திற்கான வாழ்வாதாரமாகத்தான் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுத்தார் எனவும் அதை அவர் தனக்கான ஒரு லாபமாக பெற்றுக்கொள்ளவில்லை என்பது தொடர்பாகவும் ஒரு சில தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்தமாக இன்றைய தினத்தினுடைய ஊடகங்களையும் சமூக வலைத்தளங்களையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. மதுபான சாலை ஒரு தாய் தந்தையை இழந்த ஒரு பெண்ணுக்கு கொடுப்பதாக இருந்தால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு எத்தனை சிறுவர்கள் எத்தனை இளம் பெண்கள் தாயையும் தந்தையையும் கணவர்களையும் இழந்து தனிமையாக வாடுகின்றார்கள். வடக்கில் அல்லது வடக்கு கிழக்கில் எத்தனை பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருக்கின்றன. இவர்களுக்கான வாழ்வாதாரமாக கொடுக்கப்பட வேண்டியது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரமா என்பது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. யுத்தத்திற்கு பிறகு கிளிநொச்சியில் அதிக அளவிலான மதுபான சாலைகள் இந்த வருடம் அமைக்கப்பட்டு வருகிறது என்பது இந்த விடயத்தோடு தொடர்புபடக்கூடிய மற்றொரு செய்தியாக இருக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய பெயர்கள் பரவலாக அறியப்படுகின்றது. அவை உறுதிப்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் அது தொடர்பாக அவர்களுடைய பெயர்களை இந்த காணொளியில் தெரிவிப்பதற்கு நான் விரும்பவில்லை. ஆனால் மதுபான சாலைகள் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் பரந்தன் சந்தியில் இருந்து கிளிநொச்சியினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளில் இப்படி புதிதாக மதுபான சாலைகள் உருவாக்கப்படுவதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சியினுடைய பல்வேறு பகுதிகளிலும் முளைத்திருக்கக்கூடிய இந்த மதுபான சாலைகள் தொடர்பாக பரிசீலிக்குமாறும் தேவையற்ற மதுபான சாலைகளை உடனடியாக மூடுவது தொடர்பாக கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமாறும் ஒரு கடிதம் நேரடியாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எழுதப்பட்டிருக்கின்றது. இந்த கடிதத்தை எழுதியிருப்பவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய அரசியல் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கீதநாத் காசிலிங்கம் என்பவர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். கீதநாத் காசிலிங்கம் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவினுடைய ஒருங்கிணைப்பு செயலாளராக இருந்தவர். அவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். இதனை தாண்டி மன்னாரில் தலைமன்னார் வீதியில் ஒரு புதிதாக ஒரு மதுபான சாலை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதிக்கு அண்மையில் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். இன்றைய தினம் இந்த மதுபான சாலையை மூடுமாறு கோரி மக்களால் ஒரு போராட்டம் ஒன்று அந்த பகுதியில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தை தொடர்ந்து அந்த மதுபான சாலை எதிர்வருகின்ற கால வரையறை ஏதும் இல்லாமல் உடனடியாக தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றன. இந்த மதுபான சாலை விவகாரம் என்பது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளை மழுங்கடித்து பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு விவகாரமாக மாறி இருக்கிறது என்பது தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை
நிறைவேற்றுவதற்காக போராடுகிறோம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்படக்கூடிய அல்லது முன்னிறுத்தப்படக்கூடிய ஒரு சரியான போக்குத்தானா என்பது தொடர்பான பல விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் அமைச்சரவை கூடுகின்றது. அமைச்சரவையில் பல்வேறுபட்ட அதிர்ச்சிகரமான அல்லது காத்திரபூர்வமான முடிவுகள் எடுக்கப்படும் என இலங்கையினுடைய அரசியல் பரப்பில் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அமைச்சரவை தீர்மானங்களின் பிரகாரம் இந்த புதிதாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என்பதெல்லாம் நாளை அமைச்சரவை பேச்சாளர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடத்தப்படக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளிவிடக்கூடிய செய்திகளை அறிந்த பின் தான் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த மதுபான சாலை விவகாரம் தொடர்பாக அல்லது இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமை, அதை பெற்றுக்கொண்ட அரசியல்வாதிகளினுடைய நிலைப்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை தமிழ் அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.